பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதாகமத்தில் ஈசாக்கு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈசாக்கு என்ற பெயரோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கு பார்ப்போம். பழைய ஏற்பாடு பாகத்தில் ஆபிரகாம் மற்றும் சாரால் அவங்களோட மகன் தான் ஈசாக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்களோட அர்த்தத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்களுக்கு மிக வயதான ஒரு காலத்தில் அவங்க ஒரு குழந்தையே பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவங்களுக்கு சொன்ன போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கேட்டு சாரால் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாரால் சிரித்ததுனால பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறகுறதுனால சிரிப்பு அல்லது நகைத்தல் என்று அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈசாக் அப்படின்போது சிரிப்பு அல்லது நகைத்தல் அப்படின்னு பொருள்படும். அதனால தான் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முதிர் வயதில் அந்த மகன் வந்ததுனால சாரால் என்ன பண்ணுறான்னா என்னை நகைக்க வைத்தார், கேட்டவர்களும் நகைப்பாங்க, அப்படி என்னோட கேட்டவர்களும் நகைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நகைப்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் ஈசாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்று நமக்கு அந்த ஈசாக்கோட பேர் என்ன அப்படின்னா நகைத்தல் அப்படின்னு சொல்லலாம், இல்லாத சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அநேக வேதத்தில் இருக்கிற சில வார்த்தைகளையும் பெயர்களையும் பற்றி நாம் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.